பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் காலை பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குதா? நிம்மதியா இருக்குதா? மன மகிழ்ச்சியா இருக்குதா? இல்லை பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடந்து செல்லுகிற பாதையில கொஞ்சம் கரடு முரடான பாதை தான். ஆனா ஆண்டவர் கூட இருக்கிறதுனால, அவரோடு கூட நடக்கிறதுனால அது சுலபமாய் கடந்து நம்ம முன்னேறி போக முடியும். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை போராட்டத்தை கூட இன்னைக்கு சுலபமா தாண்டி போவீங்க. பயப்படாதங்க. இந்த இடம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு, ஒரு மன ரம்மியமா இருக்குது. நான் சொன்னல, மஸ்கட்ல, ஓமான் தேசத்துல மஸ்கட் பட்டணத்துல கடற்கரை பகுதி பாருங்க, சுத்திலும் மலைப்பகுதி, மத்தியில தண்ணீர், அதுக்கு நடுவில் இருப்பதே ஒரு பெரிய சந்தோஷம்தான். இந்த ஒமான் தேசமே ஒரு ஆச்சரியமான ஒரு சிருஷ்டிப்பு தான். பொதுவான வளைகுடா நாடுகளில் பெரும்பாலான நாடுகளை மலைப்பகுதியை பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஒமான் தேசத்தில் நிறைய மலைப்பகுதிகள், கடலை ஒட்டி கடலுக்குள்ள. அதான் இந்த இடம் பாருங்க, சுற்றிலும் இந்த மலை, மத்தியில் இந்த கடல் தண்ணீர். அதுலேருந்து இருக்கும்போதே, அதை பார்க்கும்போதே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்க, சந்தோஷமாகவும் இருக்கிறது. சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? உங்களோடு தான் பேசுகிறார். 63வது சங்கீதம் 1வது வசனத்துல, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தேவனே, என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. ஒரு வறண்டு போன நிலம், இது மாதிரி பாலைவனம், அதிலெல்லாம் ரொம்ப தூரம் நடந்துட்டீங்கன்னு வைங்க, அதுவும் இந்த வெயில்னால பாதிக்கப்பட்டுட்டீங்கன்னு வைங்க, நாக்கு வறண்டுரும், தாகம் உண்டாயிரும். ஒரு தாகத்தினால உங்களுக்கு எதை தேடுவீங்க? தண்ணீரை தேடுவீங்க. இந்த தாகத்தோடு இருக்கும்போது சூடா பிரியாணி கொடுத்தா கூட சாப்பிட தோணாது, இனிமையான பொருட்களை கொடுத்தாலும் சாப்பிட தோணாது. இப்போ நான் தாகமாக இருக்கிறேன், ஒன்றே ஒன்று தான் இப்போ எனக்கு வேணும், தண்ணீர் வேண்டும். அந்த மாதிரி ஒரு தாகம். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் கூட நம்முடைய ஆத்மா தேவன் மேல் தாகமாக இருக்கணுமா? ஆண்டவர் தான் என்னை திருப்திப்படுத்த முடியும், அவர் தான் எனக்கு வேணும், அவருடைய குரலை தான் நான் கேட்கணும், அவரோடு தான் பேசணும், அவரை தான் நான் பார்க்கணும்னு சொல்லி அவர் மேல் தாகமாக இருப்பது. நீ உண்மையான தாகத்தோட ஆண்டவரை பார்க்கணும்னு தேட ஆரம்பிச்சிங்கன்னா அவரே தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.